சென்னையில் ஒருத்தருக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப அவசரத்துக்கு ஒரு 80 lakhs கொடுத்தாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, முடியல. சரி, மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் மெடிடேஷனில் தாட் வச்சா வரும் இல்லையான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். சரி, ஓகேப்பா, ஏதோ நான் கொடுத்த காசு உங்களுக்காவது யூஸ் ஆகட்டும், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சாபம் கொடுத்தவன் இப்போ நீங்கள் நல்லா இருங்க, அந்த காசு உங்களுக்காவது யூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டார். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் யார் அந்த காசு வாங்கினாரோ அவங்க திருப்பி வந்துட்டு இவர்கிட்ட, நான் இன்னொரு 2-3 months எனக்கு டைம் கொடுங்க, என்னோட அவசரத்துக்கு நான் உங்ககிட்ட வாங்கினேன், நான் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நான் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ எனக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, கொஞ்சம் அட்வான்ஸ் இது கொஞ்சம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையில் வச்சு உங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் 2 to 3 months கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்ன மாதிரி ஒரு 3 months 80 lakhs வந்துடும்.